எல்லாருக்கும் வணக்கம். இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். கரெக்டாக எனக்கு ஒரு 29 வயசு இருக்கும்போது தான் எனக்கு லோகேஷ் நான் மாஸ்டர் கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் நடிச்சிட்டே இருந்தேன். அகெயின் ரத்னா நான் கூப்பிட்டு 29 கொடுத்துருக்காரு. எல்லா டைமுமே வந்துட்டு நான் நிறைய வாட்டி ரொம்ப டவுனாக இருக்கும்போது நம்ம நினைப்போம்ல யாருன்னா ஒருத்தங்க வேணும். ஏன்னா எல்லாருக்குமே இருப்பாங்க. பட் நான் ஒரு 35 இயர்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன். சில பேர் வருவாங்க போவாங்க, கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவாங்க. சில பேர் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். 29லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூண்ணா, லவ் யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நான் எப்போ ஃபோன் பண்ணி நான் என்ன புலம்னாலும் எனக்காக வந்துட்டு நீங்கள் பேசுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார் சார் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் சார், எப்படியாவது சாரோட மியூசிக்கில் வரணும் நடிக்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஆர்டிஸ்ட் விதுவை சொல்லிடுறேன். என்றைக்குமே நான் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு என்றைக்குமே நடிக்கும்போது ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பயமாகவும் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக நடிப்போமா, அது சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும். நான் விதுவை டே 1லேருந்து நான் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே நான் எங்கேயுமே எனக்கு எந்த தயக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோஸ்டார். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன். அவங்களோட என்னென்ன குவாலிட்டிஸ் பார்த்தனோ அதே மாதிரி விதுக்கிட்டையும் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்குது. ஒரு கேரக்டருக்காக இறங்கி எந்த அளவுக்கு வேணால் செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் விது. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களோட நடிக்க. அண்ட் பிரீத்தி, ஹாய். எனக்கு உங்களோட எந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த கேரக்டருக்கு உங்கள் 2 பேரையும் தவிர யாருமே என்னாலையுமே அதை பார்க்க முடியல. அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் ரொம்ப நாளாக நான் கார்த்தி அண்ணாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அண்ணா நான் நடிக்கணும் எப்போ எனக்கு ஆக்ஷன் சொல்லுவீங்க, நான் எப்போ வந்து நடிக்கட்டும் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் கூப்பிட்றேன்னு சொல்லுவார். எஸ், ஐ ஸ்டில் நான் உங்கள் பேனராக இருந்தாலும் சரி, உங்கள் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எனி டைம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரேஸ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் விஜி. It's a love story of a 29-year-old boy, Satya, and a 21-year-old girl, Viji. So, in the age gap, நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. Though Viji is 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில், என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். Whereas சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. He is also focused, but only on Viji. விஜி மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம எல்லா லைஃப்பில் தெர் வில் பி அ பர்சன் நம்ம லைஃப்க்கு வந்து தெல் சேஞ்ச் சம்திங் இன் ஆர் லைஃப், தெல் சேஞ்ச் சம்திங் வித் இன் அஸ். மேபி விஜி சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டிபிளாக இருக்கும். அண்ட் yeah, it's a beautiful journey of Satya and Vijay. In the Kutti Glimpse, it's just ஒரு entry நம்ம 29ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது just to feel that what we have created. And இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது.
பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் ஹீ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ நோ உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். டு அவர் ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் சார், லோகேஷ் கனகராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் for coming today in the event and for trusting us, especially for having faith in the story. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் to my cast, Vidhu, it's very important to have an understanding co-actor and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறைய பேசணும், பட் ஐ திங்க் இப்போ இதுக்கு கொஞ்சமாக பேசுகிறேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுகிறேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக், பட் ஓகே. ஷான் ரால்டன் சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் மேஜிக். ஒவ்வொரு சாங் இட் ஜஸ்ட் feels amazing and thanks for your magic. You have just ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு எமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிக்கிறீங்க with every note and I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi this is our second collaboration and when I got to know sir கூட work பண்ண போகிறேன், again ஒரு கம்ஃபர்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ ஐ திங்க் டீம்குள்ளே இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் டீம் இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ நவ். ஒரு ஒர்க் மாதிரி எனக்கு தோணல எப்போவுமே. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி இன்னைக்கு இந்த இவெண்ட் பண்ணுறோம் அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் லைக் தி வேர்ல்ட் ஆஃப் 29 அண்ட் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் இது க்ரியேட் பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உங்கள் ரெண்டு பேர் அதே எமோஷன் தான். நானும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல எதுவும் பேசுறதுக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் அட்மையர் பண்ண நிறையா டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திக் அண்ணா கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர், டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ், டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் செட். பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீலான ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோடு தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியாக, அவ்வளோ ரொம்ப யூனோ இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் டீம். எக்ஸ்கியூஸ் மீ. ரத்னாண்ணா பற்றி நான் சொல்லி ஆனோம். ரத்னாண்ணா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவை பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி. அண்ட் தெரில, வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்களோட ரைட்டிங் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ரத்னாண்ணா கிட்ட ஒரு பேரன்பு ஒன்று இருக்குது. அது இவ்வளோ நாள் அது தெரிஞ்சிருக்கான்னு தெரில, பட் ஆனால் இந்த படம் மூலியமாக அவரோட பேரன்பு ஐ திங்க் உங்கள் எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணும். எல்லாருக்கும் அது கன்வே ஆகும். ரொம்ப 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 லைக் ஏன்னோ இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. படம் அதே மூட் இன்னும் இன்டென்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஷான் ரோல்டன் யூனிவர்ஸ் எங்கேயோ ஏதோ பண்ணி கனெக்ட் ஆகி, லைக் ஈவன் எஸ்டர்டே ஐ வாஸ் டெல்லிங் யூ, ஜஸ்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். நீங்கள் கொடுத்துருக்கிற டியூன்ஸ் அண்ட் த வே யூ ஸ்கோர்ட் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். லைக் எனக்கு இது ஃபஸ்ட் படம் ஹீரோவாக ஒன்று பண்ணும்போது இப்படி ஒரு மியூசிக் அமைஞ்சதெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் யூனோ
I'm grateful to God and like very grateful to everybody who's put this together. Karthikeyan, Anna, just thank you. Thank you. பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. எனக்கு ரொம்ப அது மாதிரி மாதேஷ் சார், இந்த படம் மூலியமாக எனக்கு இது ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி. லைக் உங்கள் ஒர்க் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, அது ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் பர்சனலாக எனக்கு நிறைய டேக்அவேஸ் இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ கற்றுக்கிட்ட உங்ககிட்டேருந்து அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டு ஒர்க் வித் யூ சார். திருப்பி எப்போ ஒர்க் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறேன். ஆர்எஸ் சதீஷ்குமார், நல்லா நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணுன்னு நான் ரொம்ப இல்லை, பட் எவ்ரி திங் யூர் டூயிங். நீங்களும் திருப்பி ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் உங்களுக்கு நிறைய கலாய்ச்சிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் ஒர்க்காக லைக் எவ்ரிபடி வில் கெட் டு சி நீங்கள் உங்கள் ஒர்க் என்னங்கிறது இந்த படம் வந்தோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். காத்தினா அகேன் ஜஸ்ட் தேங்க்யூ. நான் முன்னாடியே சொல்கிறேன். டு த காஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரிபடி ஹூஸ் ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். பிரீத்தி, நீங்கள் இல்லாமல் அந்த படம் நடந்திருக்காது, கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் யாருமே வேறு யாரும் விஜயை வந்து உங்களை தவிர வேறு யாரும் பார்க்க முடியல. ஸோ த வே யூ ஓன் த கேரக்டர் அண்ட் ஹவு யூ டன் இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். மகேந்திரன், ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நான் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். உங்களை நான் இந்த வயசு இருக்கும்போது நான் உங்களை டிவியில் அப்போ பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் தான். அண்ட் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். ஷேனாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபேண்டாஸ்டிக் ஒர்க், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங். அது மாதிரி அவினாஷ் ஃப்ரெண்டாக இதில் நடிச்சிருக்காரு. அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ ராக்கெட்டாக அப்படி இப்படி ஒரு ரோலில் பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் இதில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டரில் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு பர்சனாக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டு அதர் பீப்புள் ஹூ ஒர்க், கிரண், அமுதன் அண்ட் எவ்ரிபடி அசோசியேட்டட் வித் இட். அது மாதிரி நான் முதல்ல பூமிக்கான ஒரு படம் பண்ணேன். அப்போது அசோக் மாஸ்டர் கூட வேலை பார்த்துருக்கேன். ஸோ இதுலேயும் ஹேவ் ஒன்லி ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் அவங்க கூட வேலை பண்ணுறதுக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர். வியாக்கி, ஃபேண்டாஸ்டிக் போஸ்டர்ஸ். லீலமா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அந்த பாட்டு எனக்கு என்ன தெரில, அதுவும் நான் பெருசாக சொல்லலை. பட் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் மாஸ்டர். பாட்டு எழுதினவங்க உமாபாரதி மேம் அண்ட் பாக்யம் சங்கர் சார், ரத்னா. ஒரு பாட்டு ஷான் எழுதியிருக்காரு. அவர் பயங்கரமாக ஒரு சின்ன ஒரு சாங் இருக்குது, அதுவும் நீங்கள் கூடி சீக்கிரம் கேட்பீங்க. ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அகேன் ஐ ஜஸ்ட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் எவ்ரிபடி ஹூஸ் கம் யர். படம் May 8 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கூப்பிட்டுருங்க. நான் இந்த 29 டைட்டில் டீசர் பார்த்ததுலேருந்தே இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுச்சு. நான் யார் அப்படின்ற கொஸ்டின். அந்த 29 to 30க்குள்ளே எல்லாருக்கும் இந்த கேள்வி எழும்பும். ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் நான் என்ன கதையை சொல்ல போகிறேன், என்ன எமோஷனை ஷேர் பண்ண போகிறேன், என்னோடய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எந்த லெவலில் இருக்குது, இதை ஒரு சபைக்கு வைக்கும்போது அது என்னவா போய் சேரும் அப்படின்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு வாட்டியும் அதில் ஃபிலிம் லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் செல்ஃபாக. அதை அந்த டீசர் வந்து திரும்பி ரீகால் பண்ணி விட்டுச்சு. நான் கரெக்டாக கதை எழுதிட்டு இருக்கேன் டைட்டில். ஸோ அங்கேருந்தே இந்த படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம், அவ்வளோ இம்பேக்டாக ரொம்ப கனெக்டிவாக இந்த படத்தில் வந்துருக்கு. அது சாண்டோன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இந்த ஆல்பத்தில் வர அந்த பூப்பாட்டில் வர்ற ஆல்ரெடி கல்ச்சராக லவர்ஸ் வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த அவர் அழகாக ஒரு போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஒரு சினிமாட்டோகிராஃபி வழியாக சரி, அதை ஒரு கதை, அதை பாட்டிலேருந்து ரத்னா சார் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறையா காதல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியில் மொத்தம் நான் வந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இவங்களெலாம் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்காங்கன்னு ரொம்ப ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அந்த படமே அப்படி தான் உருவாயிருக்கு. ஸோ அந்த வகையில் லோகேஷ் சார், கார்த்திகேயன், டோன் பெஞ்சுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவங்களை பார்க்கும்போது எனக்கும் நம்பிக்கை வருது.
ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த டீமில் யாருமே எனக்கு தெரியாது, ரத்னா ப்ரோ தான் மீட் பண்ணேன். மார்கழியில் மக்கள் இசை அவர் பேசினதுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண நினச்சேன். ரொம்ப ரெகுலரான டெம்ப்ளேட்டான ஃபிலிம்ஸ் பண்ண வராத ஒரு ஆள் ரத்னான்னு எனக்கு தெரியும். அவரோட முந்தைய படங்கள் அதுக்கான சாட்சின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ட்ரெய்லரை நான் பார்த்தேன். ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் என்னோட விஷஸ். ஓகே, லோகேஷ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்தி. லோகேஷை பற்றி சொல்லணும். ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அப்போது லோகேஷ், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் யோகி பாபன் எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க, உனக்கும் அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, ஒன்றா போயிடலாமான்னு கேட்டேன். ஓகே சினேஷ் அப்படின்னாப்புல, கார் எத்தனை வருவேன், பெட்ரோல் காசு இல்லை, ஒரு 200 மட்டும் போடுவேன். சினேஷ் ஒரு 150 ரூபா ஓகேவான்னாரு. ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் இன்றைக்கி ஒரு 4-5 படம் ப்ரொடக்ஷன். இப்போ என்ன கார் வச்சுருக்காருன்னே தெரில. ஸோ க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரத்னா, எனக்கு டைம் பாஸ் போர் அடிக்கும் போதெல்லாம் ரத்னாவுக்கு ஃபோன் அடிப்பேன். என்ன கலாய்ப்பா போல, எனக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ ரத்னாக்கும் வாழ்த்துக்கள். டார்லிங் ஷான் இருக்காப்புல, அவர்கிட்ட நான் பேசுகிறதா இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார், சார்ல பிரதர், சாரி. ஸோ அவருக்கும் விஷஸ். ஸ்டோன் பெஞ்ச் கார்த்தி இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸ்வீட்டஸ்ட் டார்லிங் இப்போ நான் ரீசெண்ட் டைமில் மீட் பண்ணது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதுக்கு மேலே எனக்கு இங்கிலீஷும் வரல, பேசவும் வரல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 29 நல்ல ஒரு டைட்டில். ஒன்று ஜாஸ்தியாக அந்த உடத்தட்டி, அது வேறு மாதிரி டைட்டிலாக இருந்திருக்கும், கொஞ்சம் வயசான டைட்டில் மாதிரி. ஸோ 29ன்றப்போ ஒரு யூத் இருக்குது. ரைட்டு, பூவார வச்சுருக்கீங்க, அது என்ன அர்த்தம் தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், அந்த மாதிரி 29C பஸ்ஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவார் இவரெல்லாம், அந்த மாதிரி ஒரு கதையா அப்படின்னாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீசர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ ரத்னா ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார், அவரை பற்றி சொன்னால், நாளை இயக்குனரில் எங்களோட சீனியர் பேட்ச் அவர். ஸோ இது நாளை இயக்குனர் முடிச்சுட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வாய்ப்பு கேட்டேன், பீஸாவில் நடிக்க முடியுமா அப்படின்னு. கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும். என்னோடய ஃப்ளாட்டுக்கு மேலே தான் இருக்கார், அடிக்கடி லிஃப்ட்டில் பார்ப்போம். ஸோ அப்படி நல்ல ஒரு சீனியர், நல்ல ஒரு பழக்கம். ஸோ அதை அடுத்து ப்ரொடியூசர் மிஸ்டர் லோகேஷ் வந்து சரி எதுவும் சொல்லலை, அங்கேருந்து பார்த்து முறைக்கிறாப்புல. ஸோ லோகேஷ் வந்து மாநகரம் டைமில் வந்து நாங்களாம் அதே தான், சினிஷ் சொன்ன மாதிரி 150 ரூபா மாதிரி அதே தான், இன்னும் 100 ரூபா, அதே 200 ரூபா இப்படி சுற்றிட்டு இருந்த ஒரு டைம் அது. ஸோ நான், லோகேஷ், நித்திலன், அஸ்வத், ஸ்ரீ கணேஷ், சந்துரு எல்லாருமே நாங்களாம் ஒரே டீமாக இருந்தோம். ஸோ அதுலேருந்து லோகேஷோட வளர்ச்சி சூப்பர். ஸோ கங்கராஜ் சார், ப்ரொடியூசர் அண்ட் கார்த்திகேயன் சார், கங்கராஜ் அவருக்கும். அண்டு டார்லிங் ஷான்டோடன் வடக்குப்பட்டி ராமசாமியில் மியூசிக் போட்டார். ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு ஆள், செம்மையான மியூசிக்ஸ் கொடுத்துருப்பாரு. இது டீசர் மியூசிக், இப்போ பார்த்த அந்த ஸ்னேக் பீக்கோட மியூசிக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் பிரீத்தி அஸ்னாரி, ஆக்சுவலாக அவங்கள கேஸ்ட் பண்ணதுக்கு பிளான் பண்ணோம் ப்ரோக்கோடில், பட் அவங்களோட டேட்ஸ் நிறைய மிஸ் ஆச்சு. எக்ஸலண்ட் பர்ஃபார்மர். கங்கராஜ் யூ ப்ரோ. நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், ஆர்ஜே பாலாஜி கலாச்சாரி இவர் தான் வந்து ரெட்ரோவில் வில்லனாக பண்ணாரான்னு நான் கேட்டேன். என்னங்க நோக்கியா ஃபோன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, கலாய்க்கிறாரு. நான் என்ன அவர் பக்கத்தில் உட்காந்து கவுண்டராக போட்டிருக்காரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இல்லைங்க அப்படி ஒருத்தர் பண்ணிவிட்டு ரத்னா மாதிரி இருக்கீங்க நீங்கள். ரத்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்காரு. யூஸ்வலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ருத்ராட்ச கொட்டை போட்டு ரொம்ப லைவாக இருப்பார். கிட்டத்தட்ட அவர் மாதிரியே மாறிட்டீங்க. மேபி இந்த கேரக்டருக்காக அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டிங் குட் பர்ஃபார்மன்ஸ் இயர். ஏதோ சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க தெரியல, நான் அப்புறம் வந்து நான் பேசுகிறேன். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், சூப்பராக ஓடும். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுலே. மெயினாக ரத்னாக்கும் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்தானமாக இருக்கும். ரத்னாவை ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கோம், நான் ரொம்ப க்ளோஸ் கிடையாது. பட் நடுவில் லோகேஷ் பிரதர் மூலியமாகவும் சந்திரன் மூலியமாகவும் தான் ரெகுலராக மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது.
அவர் எனக்கு மேயாதமானோட நான் ஒரு பெரிய ஃபேன், மேயாதமான் படத்துக்கும் மேயாதமான் ஆல்பத்துக்கும். அப்போலேருந்து ஒரு படமும் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரெகுலர் டெம்ப்ளேட்லேருந்து வெளியில் நிறையா ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுறோன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீமாகவும் தேட்டர்லேருந்து அதே ரெஸ்பான்ஸ் தான் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அப்படி இருந்தும் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தவர், ரைட்டிங்கில் நிறையா பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர். இந்த 29 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்ததுலேருந்து இட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரைக்கிங். ஒரு பயங்கர ரிலேட்டபிளாக இதில் நம்ம கூட இருக்கிற ஒருத்தரோட கதையாக இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அந்த இதுலேயே அந்த ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாரு. அதுலேருந்தே இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 சாங்குமே சீலை சிலைவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கடைசியாக வந்த பூப்பாடல் வந்து நான் ரீசெண்ட் டைமில் கேட்ட பெஸ்ட் ட்ராக் அப்படின்னா பூப்பாடல் பாட்டு தான். அது ஏன் இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஷான் ரோல்டன் பிரதர், தேங்க்யூ. அந்த சாங்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டாக இருந்தது. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது லிரிக் ரத்னா தான் எழுதியிருக்கானே ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக எழுதியிருந்தார், அவ்வளோ ரிலேட்டபிளாக இருந்தது அந்த லிரிக்கும். வெரி வெரி ஹாப்பி ஃபார் ரத்னா. அப்புறம் கார்த்திகேயன் சந்தானம் இங்கே நம்ம கூட இருக்கிறதுல ரொம்ப வெரி ஜெனுவின் பேஷனேட் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஃப்ரெண்ட், டியர் ஃப்ரெண்ட். ஸ்டோன் பெஞ்சுமே நான் எப்படி பார்க்குறேன், அவர் அவ்வளோ பெரிய கார்த்திக் சுப்ராஜ் சார் இந்த பக்கம் ஒரு பெரிய பெரிய படங்கள் பெரிய ஸ்டார்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவரும் டைரக்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஒரு ஆஃப் பீட்டான கண்டென்ட் டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த பக்கம் கார்த்திகேயன் சந்தானமும் வந்து நீலிரா மாதிரி படம்லாம் இப்போது இருக்கிற சூழலில், இப்போ இருக்கிற ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷனில் நீலிரா மாதிரி படம் பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப ஒரு டேரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அப்படி இருக்கும்போது நீலிரா படம் பண்ணுறது, 29 இந்த மாதிரி புது புது படங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிற ஸ்டோன் பெஞ்சுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜி ஸ்குவாட், அவருமே இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பண்ணுறது, அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு அது சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்காம தொடர்ந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கு அது பண்ணி ஆகணும்னு அவசியமே கிடையாது. யாரும் அவரை கூப்பிட்டு கேட்க போகிறது கிடையாது, ஏன் நீங்கள் இது பண்ணல அப்படின்னு கேட்கவே முடியாது. பட் இருந்தாலும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இவ்வளோ எஃபர்ட் போட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு லோகேஷ். அவங்களோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ யூடியூப் பார்க்குறாரு, அதில் சில பசங்க பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னா மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களை பிடிக்கும், அவங்களை கூப்பிட்டு அந்த ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஜி ஸ்குவாட், ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன் சந்தானம், கார்த்திக் சுப்ராஜ் சார், ரத்னா இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. விது கங்க்ராட்ஸ், நீங்கள் பயங்கரமாக இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரெட்ரோவில். பிரீத்தி உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும் நம்புகிறேன். ஷானையா ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஆல்ரெடி ஒரு கண்டிப்பாக ஒரு எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும்னு தோணுது. அது நிச்சயமாக நடக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. ப்ரொஃபஸர் ஆக்கி விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ரத்னா, மேயாதமான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் ரத்னாவை ரீசெண்டாக தான் இப்போதான் லோக்கி மூலியமாக தான் மீட் பண்ணது. அவருக்குள்ளேயும் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த அதெல்லாம் படத்தில் பாதி வரலன்னு லோக்கி சொல்லிட்டு இருந்தோம். எனக்கு ரத்னாவோட என்னென்னா ஒரு டிஸ்டிங்டான ஒரு வாய்ஸ், சென்னைக்கான ஒரு வாய்ஸ், நம்ம சென்னை மெட்ராஸ்க்கான ஒரு வாய்ஸாக நான் பார்க்குறேன். மெட்ராஸ்ன்றது வந்து இட்ஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் வேரியஸ் கல்ச்சர்ஸ் இல்லை, அதோட வாய்ஸாக டிஸ்டிங்டாக நான் ரத்னாவை பார்க்குறேன். எனக்கு இது கிவ்ஸ் மீ மேயாதமான் வைப்ஸ் கொடுக்குது, நல்லா இருக்கு. விது கங்க்ராச்சுலேஷன்ஸ், அஸ்ரானி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் த என்டையர் டீம். கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், உங்களுக்கு ஐ ஹவ் மெசேஜ் யூ பிஃபோர். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் ஷோஸ் யுவர் பேஷன். எனக்கு ரத்னாக்கு இப்படி ஒரு இது பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வி நீட் டிரெக்டர்ஸ் லைக் ரத்னா. அண்ட் லோக்கி ஒரு 1 இயராக தான் எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரியும். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னால் அவனுக்கு வாட் ஃப்ரெண்ட்ஸ் மீன் டு ஹிம் அது ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. ஏன்னா அவன் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறான், பட் டேலண்டடாக இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து விட மாட்டான். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது. ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம், ஷான், மாதேஷ், எவ்ரி ஒன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், லுக்ஸ் குட். தேங்க்யூ. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானியனை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில். முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். லோக்கி ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, எல்லாருக்கும், கார்த்திகேயன் சார், கார்த்திக் யோகி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ,
வினோத் ப்ரோ, பிக் ஃபேன். இந்த படம் வந்து இங்கே பேசினதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய ஆட்டிடியூட் என்ன, இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆரம்பித்த இடம் அப்படின்னு சொல்லணும்னா, நான் வந்து நிறைய லவ் படம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லவ் பாட்டு, நம்ம பாட்டுனாலே சாஃப்ட்டு அப்படி இப்படின்றாங்களே, இது எப்படியா மாற்றிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ரத்னா ப்ரோ வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார். சரி, ஏதாவது இப்போ குவக்கியாக எக்ஸென்ட்ரிக்காக ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் கேட்டதுலேயே என்னை ரொம்ப பாதித்த, இது வரைக்கும் நான் நிறைய லவ் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், பட் என்னை ரொம்ப ரொம்ப பாதித்த, திரும்ப எனக்குள்ளே இருந்த அந்த வறண்டு போன அந்த லவ் ஸ்பிரிட்டை திரும்ப ரீகிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னார். ஸோ அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன். அதனால் அவருக்கு நன்றி. ஏன்னா 29 வந்து கம்ப்ளீட்லி ரத்னாஸ் வேர்ல்டு. அவர் மண்டைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா. அண்ட் இட்ஸ் வெரி க்யூரியஸான மண்டை, அது என்னென்னமோ வரும் அந்த மண்டைக்குள்ளேருந்து. ஸோ அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ். விது, முதல்ல நான் வந்து இவரை நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், பட்டு சம்மந்தமே இல்லை. நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற அன்றைக்கி நான் போகிறேன், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். சில நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது குரு சோமசுந்தரம் சார் வந்து நிறைய படத்தில் வருவார், சில படத்தில் அவர் தான் வந்திருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரில் பொருந்திருப்பார். ஸோ இப்போ தான் வந்து ஓகே அவர் இந்த மாதிரி படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி நான் ரத்னாகிட்டே நிறைய சொன்னேன். த ஃபர்ஸ்ட் தாட் ஐ ஹேட் வாஸ் வாட் அ ஹேண்ட்ஸம் கை, வெரி குட் ஃபீச்சர்ஸ், ரொம்ப ரொம்ப சாமிங்காக இருந்தார் பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இந்த இந்த கதை அவர் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர், அவங்களோட அப்பியரன்ஸ், இந்த டிமீனர், இந்த ஜென்டில் சஜஷன் ஆஃப் வெரி ரக்கட் மேன்ஹுட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோம். பிரீத்தி அஸ்ரானி பயங்கரமான பர்ஃபார்மர். ஆக்சுவலாக நான் ரொம்ப அவங்க ஒர்க் நிறைய எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா விமன் வாய்ஸ் வந்து எப்பவுமே நான் பண்ணுற படங்களை பொதுவாக எனக்கா அமையும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே விமன் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து பயங்கரமாக அதை நோட் பண்ணிவிடுவாங்க, அது மியூசிக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நான் நன்றி சொல்கிறத விட இது 29 படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம், இது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் வந்தேன். இப்போ வந்து பொதுவாக நம்ம ட்ரெண்டில் வந்து இப்போ காதல் படங்கள் அப்படின்னா வந்து டேட்டிங் அதோட ஒரு அவுட்லேயர்லேயே படங்கள் இருக்குது. பட் லவ்வை டீப்பாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்த டீப் டைவ் எடுக்கிறதுக்கு நிறைய பேரால் முடியல. ஏன்னா மாடர்ன் லைஃப் வில் நாட் அலவ் ஒரு பொய்டிக்கான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இனி இருக்கும் இந்த ஃபாஸ்ட் லைஃப்லன்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஃபீல் லைக் லவ் வித்தவுட் போய்ட்ரி வந்து வேஸ்ட்டு தான். அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கான்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் சாங்ஸு, கேனாட் ஹாவ் ஆர்கெஸ்ட்ராஸ் பிளேயிங், ஃப்ளூட் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட்டோட எசன்ஸை யூஸ் பண்ண முடியாது. லைக் நிறைய லவ் வந்து ஒரு ஆன்மா சம்பந்தமான விஷயன்றது தான் எனக்கு 29 கற்றுக் கொடுத்துச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஏன்னா நான் வந்து இன் மை மைண்ட் ரொம்ப ப்ராக்மேட்டிக்கான, ரொம்ப ரேஷ்னலான, ப்ராக்டிக்கலான பர்சன். எனக்கு என்னென்னா வந்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா லவ்லாம் இருக்குமா அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, ஏன்னா வி பில்ட் அப் லவ் ஸோ மச் இன் அவர் ஹெட் இந்த நேம் ஆஃப் போய்ட்ரி சாங்ஸு. ஏன்னா இப்போது ஃபிசிக்கல் மட்டும்தான் லவ் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ லவ் பாட்டு வரணும், எதுக்கு காதல் பாடல்கள் திரும்ப திரும்ப வந்து அதுக்கான தேவை ஏன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணுங்கும்போது லவ் வந்து ஒரு ஸ்பிரிட்டோட தேடல். ஸோ 29 இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ கான்வர்சேஷன், ஒரு நேர்மையான உரையாடல். இந்த படத்தை பார்க்க வாங்க, நீங்கள் இதை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுங்கன்றதெல்லாம் சொல்கிறதுக்கான எந்த அவசியமும் எனக்கு இல்லை. ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் டு ஹவ் ஸ்கோர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அமேசிங் லிரிக்ஸ் டு ஸ்டார்ட் வித் ரத்னா. அவர் வந்து அவர் பாட்டு வச்சிருக்கேன்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பண்ணோம், அந்த ஒரே நாளில் பண்ணி முடித்தோம் அந்த பூ பாடல். உமாதேவி ரொம்ப அவங்களுக்கு எங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீங்களே சொல்லுங்கள். ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. உமாதேவி வந்து நானும் ரத்னாவும் பொதுவாக மீட் பண்ணாலே வந்து மற்றவங்கலாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா நானும் ஏதாவது ஜோக் அடிச்சுட்டே இருப்பேன், அவருமே வந்து ரொம்ப ஜோவியலான பர்சன். ஸோ ஒரு இரிட்டேஷன் மோடுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல லவ் பாட்டு, ரொம்ப ஸ்பிரிட்டடான லவ் சாங்ஸ் எழுதணும்னு வருவாங்க, கடைசியில் தலைவலியோட கிளம்பி போவாங்க எங்களோட பேசிட்டு. ஆனால் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க இந்த படத்தில். பாக்யம் சங்கர் சார், நீங்கள் ஒரு அருமையான பாடு எழுதியிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 29 வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டுடைய காதல் படங்கள் வந்து மற்ற ஊர் காதல் படங்கள் மாதிரி கிடையாது. இது நான் வந்து பொலிட்டிக்கலெல்லாம் சொல்லலை.
பட் we have always had a history of லவ் ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுறது, பொயட்ரியை வந்து ரேஷ்னலாக டீல் பண்ணுறது. ஆர் இப்போ ஒரு நிலவை பற்றி பேசினா கூட நம்ம ஊரில் நம்ம மொழியில் அது கேட்டால் புதுசு தான். எப்பயுமே நிலவு அதே தான், பட் ஆனால் திரும்ப திரும்ப அதை பேசும்போது புதுசாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய லவ் ஃபிலிம்ஸ் லெகசியில் கண்டிப்பாக 29 இருக்குன்றதை நீங்களே இன்னும் ஒரு 10 நாள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றி விழாவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி, தேங்க்யூ. சட்டை போட்டு வட்ட போகிற அந்த ப்ரொமோஷன் இன்னொரு படத்தோட பேடை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை இங்கே இன்வைட் பண்ண லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நன்றி. அண்ட் ஷான் ரோல்டன், எனக்கு முன்னாடி நீங்கள் பேசினதுனால பார்க்குறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மரில் பாபா சூட் போட்டு பொட்டு வச்சு கூட்டின்னு வந்த மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ஷான் ரோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபிலிம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி, உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ ஒரு 10 வருது. அதே மாதிரி உங்களது வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது, அது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்ட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரொமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, தேங்க்யூ. அண்ட் இங்கே மெயினாக நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது லோகேஷ் கனகராஜா ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து எப்போ எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்போவுமே இருந்திருக்கார். நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடித்தார். என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன் வந்தார், கமெண்ட்ரிக்கு வானேன் வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் ஆல்வேஸ் பின் தட் பர்சன். இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தார், கதை எனக்கு தெரியாது, நான் ½ hour ஃபுட்டேஜ் வண்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில் சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரவுட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பெருசாக தெரியாது, சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பற்றி பேசினாலே லோகேஷ் பதட்டமாகறாரு, ஐயோ நல்லா தானே போயிட்டுருக்கு, இவன் என்ன இப்படி பேசுகிறான்னு. பட் ஆனால் ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்கள டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது வந்து ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கற்றுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக ஆகிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்ணுறோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைனா அந்த நேரத்தில் இருந்த மனநிலையிலையோ ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணோம். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸில், நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமாக கார்த்திக் சுப்ராஜாவே இருப்பார். அவர் சுற்றி மென்மேகம் மென்மேகோ, ஆனால் அவர் வண்டி அப்படியே க்யூட்டாக அப்படியே அந்த இடத்துலேயே இருப்பார். ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபில்ம்ஸ் தட் யூ மேக், எனக்கே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என் படத்துலேருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோவில் இதே மாதிரி ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அந்த படத்தில் தான் கிடச்சிது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்தில் நீ தான் 1 போடவே மாட்டே, ஏய் அச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டிக்கு அடித்தும் கேட்பார்கள்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், இந்த 1 நாங்களும் போடுறோம். ஸோ யூ ஸ்டார்டட் இட், ஸோ வி வில் கண்டினியூ த லெகசி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் எப்படி அவர் வந்து டிரெக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்கள் வந்து விதுக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் 2 பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக லோகேஷ் கனகராஜ், உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, நான் சொன்னால் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிடுங்க. அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப்பெல்லாம் கேட்க வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவர். அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு, நீங்கள் எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனால் ஷேவ் பண்ணிடுங்க. நல்ல கலையாக இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்போ லோகேஷ் மூஞ்சியே 2 வருஷமாக நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுற்றி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்கே லோகேஷ் ஓட்டு போட போலியான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவரே சொன்னால் நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக போனேன். அவர் சென்னையில் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்காக கோயம்புத்தூர் போனார்.
ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம், கட்டி பிடிச்சி பாசமாக நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போப்போ பார்த்தா இவரை 4 பேர் இழுத்துன்னு போகிறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனார், அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்கள் ஷேவ் பண்ணணும். ஸோ ஐ எம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். May 8th இந்த படம் வருது, தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே நீங்களும் குழந்தையா இருக்கீங்க. உங்களை பற்றி பேசலைன்னா கரெக்டாக இருக்காது. நீங்கள் எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உங்கள் வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எஸ்வி சேகர் ஹீரோவாக நடிக்கும் போதுலேருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவாக நடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. என்னை செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கி இருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ, ஸ்பீச், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபிலிம்ஸ் எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்கள் ஆனால் குழந்தையாவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல ரோல் இருக்குன்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பிளஸ் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். லிஸ்ட்லேயே பேர் இல்லை நினைக்கிறேன், பிரதீப் தான் லாஸ்ட் ஆட் பண்ணி நினைக்கிறேன். பிரதீப் தான் இந்த படத்துக்கு ஈபி, லோகேஷ் ஃப்ரெண்டு. இந்த படத்தை பற்றி பேசணும்னா, அந்த படத்தோட பிஸ்னஸ் கட் வந்து ஒரு 1 month முன்னாடி பார்த்தோம். ரத்னா டிஸ்கஷன் அப்போ காமிச்சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ரத்னா கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், மேயாத மண் மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு படம் பண்ணுங்க தலைவா, உங்களுக்கு அது சூப்பராக வருதுன்னு. கிட்டத்தட்ட அது நெருக்கமாக ஒன்று பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கும் பாருங்கள். இது கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், இது எப்படி தலைவா உங்களோட சொந்த கதையா எப்படின்னு. அது ஒரு விஷயம் சொன்னார், ஃபேமிலி இருக்காங்க, அதை சொல்ல முடியாது, அது தனியாக அவரே சொல்லுவார். இன்டர்வியூவில் பேர் போனவர், அடுத்தடுத்த இன்டர்வியூவில் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. சுவாரஸ்யமாக இருக்கும் அது. கண்டிப்பாக என்டர் க்ரூ கேஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் நல்லா வரும். நன்றி, தேங்க்யூ. இப்போ தான் கடையை திறந்திருக்கேன், இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணல, ப்ரொடியூசர்னு கூப்பிட்றாங்க. அப்படி பண்ணாதடா மாப்பிள்ள. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையின் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் வந்ததுக்கு. 29 இந்த ஃபிலிம், ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு ஐ மீன் அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் யங் பட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 இந்த ஃபிலிம். ஸோ ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதம்மான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதம்மானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சனலி, அந்த ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவர். ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் பொல்லாது படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஐ மீன் அகெயின் ரொம்ப ஈகராக ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. 29 இந்த ஃபிலிமுக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், அண்ட் ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் நான் வந்து கை வச்சு கேமராவில் பட்டன் ஆன் பண்ணி எடுத்துட்டாருனாவே அந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயரில் எத்தனை ஹிட்னு? 2 ஹிட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில் 2 ஹிட் ஆகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, ஒரு சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட்டு கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட்டு அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி, தேங்க்யூ.